வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஜக்கீர் நாயக் சொற்பொழிவாற்றுவதற்கு இனி தடை இல்லை. உள்துறை அமைச்சர் அறிவிப்பு. சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜக்கீர் நாயக் நாட்டில் சொற்பொழிவு ஆற்றுவதற்கு இனி தடை ஏதும் இல்லை என்று உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் அறிவித்துள்ளார். ஜக்கீர் நாயக்கிற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை உள்துறை அமைச்சு மீட்டுக் கொண்டு விட்டதாக இன்று நாடாளுமன்றத்தில் சைஃபுடின் குறிப்பிட்டார். கடந்த 2019 ஆண்டில் ஜக்கீர் நாயக் நிகழ்த்திய சொற்பொழிவில் வெளியிட்ட 2 அறிக்கைக்காக அவர் சொற்பொழிவு ஆற்றுவதற்கு உள்துறை அமைச்சு தடை விதித்திருந்ததாக சைஃபுடின் விளக்கினார். அது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைக்கு பின்னர் அந்த சமய போதகருக்கு உள்துறை அமைச்சு விதித்திருந்த தடை மீட்டுக் கொள்ளப்பட்டுவிட்டது. அவருக்கு எதிரான தடை தற்போது அமலில் இல்லை என்று அமைச்சர் சைஃபுடின் விளக்கினார். மலேசியாவில் வசிப்பிட அந்தஸ்தை பெற்றுள்ள ஜக்கீர் நாயக் பொதுவில் சொற்பொழிவாற்றுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த வேளையில் பெர்லிஸில் நடைபெற்ற நிகழ்வில் அந்த சர்ச்சைக்குரிய சமய போதகர் உரை நிகழ்த்தியதாக அறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜக்கீர் நாயக்கிற்கு விதிக்கப்பட்ட தடை அகற்றப்பட்டு விட்டதா என்று பக்காத்தான் ஹராப்பான் ஜெலுத்தோங் MP RSN ராயர் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சைஃபுடின் மேற்கண்டவாறு பதிலளித்தார். TR கேங் என்று முத்திரை குத்தப்பட்டு சொஸ்மா சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 32 கைதிகள் இன்று கிள்ளான் உயர் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டனர். அவர்களுக்கு எதிரான விசாரணை தொடர்பில் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்ட 32 கைதிகள் சிறைச்சாலையில் தாங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் கடுமையாக தாக்கப்பட்டதாக நீதிபதியிடம் நேரடியாக புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து தடுப்பு காவலில் இருக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட கைதிகள் தாக்கப்பட்டால் போலீசில் புகார் செய்யும்படி நீதிபதி நோர்லிசா ஒத்மான் உத்தரவிட்டிருப்பதாக அந்த 32 சொஸ்மா கைதிகளில் 15 பேரை பிரதிநிதிக்கும் வழக்கறிஞர் தி ஹர்பால் சிங் தெரிவித்தார். திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்டதற்காக சந்தேகத்தின் பேரில் இந்த 32 பேரும் சோஸ்மா சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணை தேதியை நிர்ணயிப்பதற்காக கிள்ளான் உயர் நீதிமன்றத்தில் மீண்டும் நிறுத்தப்பட்டனர். முன்னதாக சிறைச்சாலையில் தாங்கள் தாக்கப்பட்டதற்காக சோஸ்மா கைதிகள் அனைவரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதையும் நீதிபதியின் மேலார்ந்த கவனத்திற்கு வழக்கறிஞர் ஹர்பால் சிங் கொண்டு வந்தார். நோன்பு மாதத்தின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் ரமலான் நோன்பு மாத பிறை வரும் பிப்ரவரி 28 வெள்ளிக்கிழமை பார்க்கப்படும் என்று ஆட்சியாளர்கள் மன்றம் தேதி நிர்ணயித்துள்ளதாக அரச முத்திரை காப்பாளர் அலுவலகம் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ருக்கியா மற்றும் ஈசாப் அடிப்படையில் நோன்பு மாதத்தின் தொடக்கத்தை குறிப்பதற்கு தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்றைய தினம் பிறை பார்க்கப்படுவதற்கு நாடு முழுவதும் 29 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பினாங்கு மாநில அரசாங்கத்தில் வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பொறுப்பேற்றுள்ள ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ சுந்தர் ராஜு சோமு மாநில அரசாங்கம் நிர்ணயித்துள்ள இலக்குக்கு ஏற்ப மக்களின் வீட்டு பிரச்சினையை தீர்க்க வீடமைப்பு திட்டங்களை உருவாக்குவது இவரின் தலையாய பணியாகும். அதேவேளையில் தான் சார்ந்துள்ள சமூகத்தின் வறுமை நிலை, வீடு இல்லா பிரச்சினைகள் தன்னுடைய கவனத்திற்கு வரும்போது அவர்களை தேடிச் சென்று உதவிக்கரம் நீட்டுவதை தனது தார்மீக கடப்பாடாக கொண்டிருப்பது டாக்டர் ஸ்ரீ சுந்தர் ராஜுவின் தனித்துவமாகும். பினாங்கு சுங்கை பாக்காப்பில் வீடு இன்றி கைவிடப்பட்ட நிலையில் தொழிற்சாலையின் கடை லாட் ஒன்றில் அறவே வசதிகள் இன்றி 3 சகோதர சகோதரிகள் 7 சிறு பிள்ளைகள் மிக அவலமான நிலையில் வறுமை சூழலில் அற்றை கூலியான தனது மாமாவின் ஒரு ஆள் சம்பாத்தியத்தில் ஓர் இந்திய குடும்பத்தினர் ஒட்டு குடித்தனம் நடத்தி வருகின்றனர். அந்த குடும்பத்தினர் இன்னும் 4 நாட்களில் அந்த இடத்தை காலி செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் எங்கே செல்வது, என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து வந்த நிலையில் அவர்களின் நிலை குறித்து தகவல் பெற்ற டாக்டர் ஸ்ரீ சுந்தர் ராஜு மறுநாளே மாநில வீடமைப்பு வாரிய அதிகாரிகளுடன் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினரை காண நேரடியாக களம் இறங்கியது மிகுந்த கவன ஈர்ப்பாக மாறியது. மேலே நிக்கிறாங்க. கூப்பிடுறாங்க. சரிம்மா, இவங்க எவ்வளவு நாளைக்கு இருக்க போறீங்க? சமையல் பண்றீங்களா? கடை வெளியே தொலைஞ்சுன்னா சமைச்சிருவோம். கடை இல்ல மாமா லேட் ஆயிடுச்சுன்னா கடையில வாங்கி சாப்பிடுவோம். வெள்ளை சோறு கறி மட்டும் இதுல 500 வெள்ளி வச்சிருக்கேன்.
பிள்ளைங்க சாப்பாடு செலவுக்கு வச்சுங்க, சரியா? இல்லை நான் ஸ்டேட் எக்ஸ்கோ, பினாங் ஸ்டேட் எக்ஸ்கோ, அந்த வீட்டுத்துறையெல்லாம் என் கீழே தான் இருக்குது. தான் பெருமானுக்கு முதலாளி, ஜபத்தான் பெருமானுக்கு இவர் தான் பாஸு. இவர்கிட்ட பேசி சரி பண்ணிட்டேன் வீடு நம்ம கொடுக்கறதுக்கு. டிபாசிட் மட்டும் 1000 சொல்லி நீங்கள் கட்டணும். அது நான் என் பணத்தை கட்டிடுறேன் உங்களுக்காக. உங்களுக்கு செலவு இல்லாமல் வீடு சாவியை வாங்கி கொடுத்துட்றேன். மாதம் மாதம் காசு விடாமல் கட்டிடுங்க 120 சொல்லி. வீடு உங்களுக்கு சொந்தமாக இருக்கும். நீங்கள் 3 குடும்பமாக அங்கே தங்கிக்கிங்க. Dia punya uncle kerja, 1 orang sarang hidup. Dia lah yang jaga ni 3 keluarga. Supaya dia mau makan tak ada duit lagi. Banyak susah. Dia 3 keluarga duduk di sini. Anak 7 orang. Tak ada belajar Haji, tak ada pergi sekolah. Itu ada sekolah. Di sana ada sekolah. நீங்க அங்க போய் இருங்க. அங்க சுத்து வட்டாரத்துல நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு. ஸ்கூலும் பக்கத்துல இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. அங்கேருந்து வாழ்க்கையை வந்து திரும்பி ஆரம்பிங்க. ஸ்கரான் முடிஞ்ச போய் செஞ்சிடலாம். வாங்கம்மா போலாம் நம்ம. சமையல் பொருட்கள் வாங்குவதற்கு அந்த குடும்பத்தினரின் கை செலவுக்கு 500 ரிங்கிட்டை கொடுத்து உதவியதுடன் மாநில வீடமைப்பு வாரியத்தின் மலிவு விலை வீட்டை பெற்றுத் தருவதில் காலம் தாழ்த்தாமல் அவர்களுக்கு வழங்கப்படவிருக்கும் வீட்டையும் காட்டுவதற்கு அக்குடும்பத்தினரை கையோடு அழைத்துச் சென்றார் சுந்தர் ராஜு. 18,000 ரிங்கிட் பெருமானமுள்ள அந்த வீட்டிற்கு செலுத்த வேண்டிய முன்பணமான 1020 ரிங்கிட்டை தாமே செலுத்துவதாக டத்தோஸ்ரீ சுந்தர் ராஜு உறுதி கூறியதுடன் மாதம் மாதம் செலுத்த வேண்டிய தவணை பணமான 120 ரிங்கிட்டை மட்டும் செலுத்துமாறு அந்த குடும்பத்தை கேட்டுக்கொண்டார். இதன் மூலம் 15 ஆண்டுகளில் அந்த வீடு அவர்களுக்கு சொந்தமாகும் என்றார். புதிய இடத்தில் நிறைய வேலை வாய்ப்புகள் உள்ளன. 2 வருடங்களாக பள்ளிக்கு செல்லாமல் இருக்கும் பிள்ளைகளும் அருகிலுள்ள தமிழ் பள்ளியில் கல்வி கற்பதற்கு பள்ளி தலைமை ஆசிரியருடன் பேசிவிட்டதாக டத்தோஸ்ரீ சுந்தர் ராஜு தெரிவித்தது வறுமையின் கோரப்பிடியில் சிக்கியிருந்த அந்த இந்திய குடும்பத்தினருக்கு புதிய விடியலை ஏற்படுத்தியது. 17th Annual Edison Awards. இந்த ஆண்டுக்கான ஃபேவரட் ஆக்ட்ரஸ் வரிசையில் த்ரிஷா, தமன்னா, கீர்த்தி சுரேஷ், பிரியங்கா மோகன், மாளவிகா மோகனன், ராஷி கண்ணா, திஷா பட்டானி. உங்களுக்கு பிடித்தமான நடிகையை தேர்ந்தெடுக்க எடிசன் அவார்ட்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி ஓட் பண்ணுங்க அல்லது edisonawards.in ஓட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். லபுவான் கர்பாங் லெசெண்டா என்ற இடத்தில் 2 மாடி வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் தாத்தாவும் 2 பேரப்பிள்ளைகளும் உயிர் இழந்தனர். இச்சம்பவம் நேற்று நள்ளிரவில் நிகழ்ந்தது. 65 வயது மாரிஸ் சாங் ஹுன்ஜியும் அவரின் 2 பேரப்பிள்ளைகளான 11 வயது ஷவின் கின் சாங் ஷைமியான் மற்றும் அவரின் சகோதரியான 8 வயது ஷாவியான் கிரோனா ரூபி சாங் ஷாமியான் ஆகியோரே விபத்தில் உயிர் இழந்தவர்கள் என்று அடையாளம் கூறப்பட்டது. தீ நாலாபுரமும் சூழ்ந்த நிலையில் கொழுந்துவிட்டு எரியும் தீயின் மத்தியில் கடும் தீ காயங்களுடன் வீட்டை விட்டு வெளியேறிய அவர்களுக்கு அவ்விடத்தில் வழங்கப்பட்ட முதல் உதவி சிகிச்சையின் போது உயிர் இழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு தனது 14 வயது மகளுடன் தகாத உறவில் ஈடுபட்டதாக ஓர் அரசாங்க ஊழியரான ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ஒருவர் சிரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 46 வயது அந்த அரசாங்க ஊழியர் நீதிபதி டத்தின் சுரிதா பூடி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த 2022ஆம் ஆண்டில் பாட்டிக்சன் அரசாங்க ஊழியர்கள் குடியிருப்பு பகுதியில் உள்ள தனது வீட்டில் அந்த நபர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 30 ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த நபர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.